Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல மீதமான சப்பாத்தியை வச்சு ஒரு நூடுல்ஸ் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சப்பாத்தி மீதமானால் இதே போல நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் மீதமான சப்பாத்தி நான் எடுத்து இதே போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் ஒரு 4 சப்பாத்தி நான் இதே போல கட் பண்ணி வச்சிருக்கேன். நீளமா இதே போல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு பாதி கேரட் ஒரு பாதி கேப்சிகம் இதே போல் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய கேரட்டில் பாதி கேரட் ஒரு பெரிய கேப்சிகமில் பாதி கேப்சிகம் இதே போல் நீளமாக கட் பண்ணி நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட்லாம் பாதி அளவு தாங்க வதங்கணும். இப்போ கேரட்டுக்கெலாம் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கேரட் கேப்சிகம் எல்லாமே ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிளகாய்த்தூள்லாம் வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இது கூட 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாதுங்க. ஒரு பாதி அளவு வெந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பாதி அளவு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. அது வரைக்கும் விட்டுடலாங்க. இப்போது நல்லா முட்டை எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சப்பாத்தியை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச நம்ம சப்பாத்தியை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம அதை சேர்த்துக்க வேணாங்க. வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண சப்பாத்தியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறாங்க. நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நம்ம விட்டுடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுல, இதே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இப்போ இதே போல் நம்ம சப்பாத்தி மீதமானால் இதே போல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.